கர்த்தர் பெரியவர், அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார், நம்மேல் அதிக அன்புள்ளவராய் இருக்கிறார், நமக்கு இரக்கம் காட்டுகிறவராய் இருக்கிறார். சொன்ன சொல் தவறாமல் உண்மையாய் அவர் நம்மிடத்தில் செயல்படுவதினால் நாம் என்றும் பிழைத்திருக்கிறோம். அப்படிப்பட்ட நம் தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். நம்முடைய பிதாவாகி தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இன்றைக்கும் இருக்கிறார். தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும். சங்கீதம் 137 அதிகாரம். இஸ்ரவேலர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்ட அந்த சமயத்தில் எழுதப்பட்ட பாடலாக இது இருக்கிறது. இஸ்ரவேலர்கள் பாடுகிறார்கள். பாபிலோனின் ராஜா பிடித்து கொண்டு போகும்போது வழியிலே அவர்கள் ஒரு இடத்தில் அமர்கிறார்கள். சீயோனை விட்டு புறப்பட்டு வந்ததை நினைத்து பாபிலோனின் ஒரு ஆறுகளின் அருகே, ஒரு ஆற்றின் அருகே உட்கார்ந்து எல்லோரும் அழுது கொண்டிருந்தார்கள் இஸ்ரவேலர்கள். அப்பொழுது தங்கள் கிண்ணறங்களை அலரி செடிகளின் மேல் வைத்தார்கள். அந்த அலரி செடிகளின் மேல் வைத்துவிட்டு இவர்கள் அழுது கொண்டிருந்தார்கள். இவர்களை சிறைப்பிடித்து கொண்டு போன பாபிலோனியர்களோ இவர்களை பார்த்து, சீயோனில் நீங்கள் பாடுகிற பாடலை எங்களுக்கு பாடுங்கள் என்று கேட்டார்கள். அப்பொழுது பக்தர் பாடுகிறார், நாங்கள் எப்படி கர்த்தருடைய தேசத்தில் பாடின பாடலை உங்களுக்கு முன்பாக நாங்கள் பாடுவது என்று சொல்லுகிறார்கள். கர்த்தரை எப்படி புகழ்ந்து பாடுவது, கர்த்தர் செய்த நன்மைகளை நாங்கள் எப்படி பாடுவது என்று புலம்புகிறார்கள். எங்களை பிடித்தவர்களும் எங்களை சிறைப்பிடித்து எங்களை பாழாக்கினவர்கள் சீயோனின் பாடலை எங்களுக்கு பாடும்படி கேட்டார்கள். நாங்கள் எப்படி பாடுவோம்? கர்த்தரின் பாடலை அந்நிய தேசத்தில் பாடுவது எப்படி என்று புலம்புகிறார்கள். இப்படி எருசலேமை விட்டு இஸ்ரவேலை விட்டு புறப்பட்டு போன இஸ்ரவேலர்கள் துக்கப்பட்டு பாடுகிற பாடலாக இந்த சங்கீதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் மேலும் பாடுகிறார்கள், எருசலேமே, நாங்கள் உன்னை மறந்தால் எங்கள் வலது கை தன் தொழிலை மறப்பதாக என்று சொல்லுகிறார்கள். இதன் பொருள் என்னவென்றால், நாம் எல்லா நற்கிரியைகளையும் வலது கையால் செய்கிறோம். நாம் எந்த செயலை செய்தாலும், சாப்பிடுவது, வேலை செய்வது, வீட்டு வேலை, வெளியில் உழைக்கும் வேலை, எழுதுவது, எல்லா நற்கிரியைகளையும் நம் வலது கைகளால் செய்கிறோம். அது தன் தொழிலை மறப்பதாக என்று சொன்னால், அது செய்யும் வேலை அது மறந்து போகட்டும். எருசலேமை விட்டு புறப்பட்டு போகிறோம், பாபிலோனுக்கு சிறைப்பிடிக்கப்பட்டு போகிறோம். நாங்கள் எங்கு போனாலும் எருசலேமை மறக்க மாட்டோம் என்று இப்படியாக பாடுகிறார்கள், துக்கத்துடன் பாடுகிறார்கள். ஏனென்றால் தம் சொந்த தேசத்தை விட்டு சிறைப்பிடிக்கப்பட்டு கொண்டு போகப்படுகிறார்கள். அதாவது இன்று நிலையில் சொல்ல வேண்டும் என்றால், வீட்டிலிருந்து ஜெயிலுக்கு புறப்பட்டு போகிற, அதாவது போலீஸ் பிடித்து கொண்டு போனால் அந்த மனிதனுடைய நிலை எப்படி இருக்குமோ அப்படியாக இஸ்ரவேலர்கள் துன்பப்பட்டு கொண்டிருந்தார்கள். எப்பொழுது திரும்பி வருவோம் நாம் சொந்த தேசத்திற்கென்று அவர்களுக்கு தெரியாது. அந்த நிலையில் துக்கப்பட்டு பாடுகிற பாடலாக இது இருக்கிறது. எருசலேமே, நான் உன்னை நினைக்காமலும் என்னுடைய முக்கியமான மகிழ்ச்சியை விட எந்த ஒரு காரியம் எனக்கு மிகவும் முக்கியமான மகிழ்ச்சியாய் இருக்குமோ அதை விட நீதான் எனக்கு பெரியது, எருசலேம் தான் எனக்கு பெரியது. அப்படி என்றால் என் தனிப்பட்ட வாழ்க்கையில் வருகிற எல்லா சந்தோஷத்தை காட்டிலும் கர்த்தரை தொழுது கொண்டு கர்த்தருக்கு பண்டிகை கொண்டாடுகிற, எருசலேமில் கர்த்தருக்கு பண்டிகை கொண்டாடுகிற கர்த்தருடைய காரியமே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை உண்டாக்கும். அப்படி என்றால் கர்த்தரை நான் அதிகமாய் நேசிக்கிறேன், என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறேன். அப்படிதான் நான் இருப்பேன். அப்படி நான் இராவிட்டால் என் நாவு மேல்வாயோடு ஒட்டி கொள்ளட்டும் என்று சொல்லப்படுகிறது. அது மரணத்தை குறிக்கிறது. நான் அழிந்து போகட்டும், உன்னை நான் நினைக்காமல், உன்னை நான் மகிழ்ச்சியாக எண்ணாமல் போனால் என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா மகிழ்ச்சியை விட எருசலேமே, உன்னோடு இருக்கிற, உன்னிடத்தில் இருக்கிற என் வாழ்வை தான் நான் மிகவும் சந்தோஷமாய் நினைப்பேன். எருசலேமை நான் மறந்தால் என் வாழ்க்கை அழிந்து போகட்டும் என்று சொல்லப்பட்டு கர்த்தரை பக்தியுடன் நேசிக்கிற,
இந்த இடத்தில் எருசலேமின் மேல் காட்டுகிற அன்பு என்பது கர்த்தர் மேல் காட்டுகிற அன்பை குறிக்கிறது. ஏனென்றால் எருசலேமில் தான் தேவாலயம் இருக்கின்றது. கர்த்தாவே, நீர் எருசலேமை ஆசீர்வதிக்கும் நாளில் ஏதோமை நினைத்து பாரும். ஏதோம் என்றால் துன்மார்க்கர், தீயவர்கள். அவர்களை நினைத்து பாரும். அவர்கள் எருசலேமை நாங்கள் இடித்து போடுகிறோம், எருசலேமை நாங்கள் இடித்து போடுங்கள், இடித்து போடுங்கள் என்று சொன்னார்களே, அதை நினைத்து பாரும். அவர்களை அழித்து போடும். கர்த்தாவே, எருசலேமை இடித்து போடுங்கள் என்று சொன்னார்களே, அதை நினைத்து பார்த்து அவர்களை தண்டியும் என்று சொல்லி பாடுகிறார்கள். அதுவும் அதை அஸ்திபாரம் மட்டும், எருசலேமை அஸ்திபாரம் மட்டும் இடித்து போடுங்கள் என்று சொன்னார்கள். ஏதோமியர் சொன்னார்கள். ஏதோமியர் என்று சொல்லப்படுவது ஏசாவுக்கு ஏதோம் என்று பெயர். அதாவது யாக்கோபின் சகோதரரான ஏசாவுக்கு ஏதோம் என்று பெயர். பாபிலோனின் குமாரத்தியாகிய பாழாய் போகிறவளே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இது தீமை செய்கிற ஒரு கூட்ட ஜனங்களை குறிக்கிறது. தீயவர்கள், துன்மார்க்கர் பூமியில் நிலைத்திருப்பதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அதனால்தான் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த இடத்துல அவர்கள் பாடின பாடலிலும் பாழாய் போகிறவளே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி தீமை செய்து கர்த்தருக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்களே, ஜனக்கூட்டம் அழிந்து போகும். நீ எங்களை துன்பப்படுத்தினது போல உன்னை துன்பப்படுத்துகிறவர்கள் அதிர்ஷ்டசாலிகள். நீ எங்களுக்கு கொடுத்த துன்பத்தை இன்னொருவன் உங்களுக்கு கொடுப்பான், அவன் ஆசீர்வதிக்கப்படுவான். உன்னை துன்பப்படுத்துகிறவன் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று பாட்டு பாடுகிறார்கள். அந்த காலத்தில் துன்மார்க்கர் ஒரு கூட்டம் சேர்ந்து இஸ்ரவேலரை மிகவும் கொடுமைப்படுத்தினார்கள். கர்ப்பஸ்திரியான பெண்கள், கர்ப்பமான பெண்களை அவர்கள் வயிற்றை கிழிப்பது, அவர்கள் உயிரை கொல்வது போன்ற பயங்கரமான செயல்களை செய்கிறது. சிறு பிள்ளைகளை எடுத்து அவர்கள் தலைகளை சுவற்றில் மோதி இடித்து அவர்களை கொடுமைப்படுத்தி கொல்வது, இப்படி பலவித சொல்லவும் முடியாத அளவுக்கு பலவித கொடுமைகளை செய்து கொள்ளும் துன்மார்க்கர் கூட்டம் ஒன்றிருந்தது. அப்படிப்பட்டவர்களை குறித்து வேதம் இப்படியாக சொல்லுகிறது, அவர்கள் அழிக்கப்படுவார்கள், கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். மன்னிக்கும் பாவங்கள் என்று உண்டு. இப்படிப்பட்ட பாவங்களை மன்னிக்க யாரால் முடியும்? அது மன்னிப்பது, விட்டு விடுவது மனிதர்கள் மன்னிக்கலாம், கர்த்தர் நிச்சயம் நியாயம் தீர்ப்பார். நீதி வாழ வேண்டும் அல்லவா? நிச்சயம் அவர்கள் நியாயம் தீர்க்கப்பட வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் சிறு குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் துன்புறுத்தி ஒரு பாவமும் ஒரு தீமையும் நமக்கு செய்யாதவர்களை, சிறு குழந்தைகளை, தாயின் கருவில் இருக்கிற குழந்தைகளை கூட, பெண்களை கூட, கொஞ்சம் கூட ஈவிரக்கம் இல்லாம் துன்புறுத்தி கொலை செய்கிறவர்களை விட்டுவிடலாமா? அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டாமா? கர்த்தர் அவர்களை தண்டிப்பார். சங்கீதம் 138. கர்த்தரை நான் முழு இருதயத்தோடும் துதிப்பேன். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவது என்பது நம் இருதயத்தின் ஆழத்திலிருந்து வர வேண்டும். வெறும் வார்த்தையாக அல்லாமல் பார்த்தும் படிக்கலாம். துதி செலுத்தும் புத்தகங்களை பார்த்தும் படிக்கலாம். பாடல்களை துதித்து கர்த்தரை பார்த்து, புக்கை பார்த்து படிக்கலாம், தவறில்லை. ஆனால் அதை மனப்பூர்வமாய் செய்ய வேண்டும். முழு மனதோடு அதன் பொருள் புரிந்து, அதை மனதார கவனித்து, பொருள் புரிந்து, உணர்வோடு நாம் கர்த்தரை துதித்து பாட வேண்டும். கர்த்தருக்கு துதிபலி செலுத்த வேண்டும். தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். பொல்லாத ஆவிகளுக்கு முன்பாகவும் கர்த்தரை நான் கீர்த்தனம் பண்ணுவேன். கர்த்தருக்கு நான் மகிமையை செலுத்துவேன். கர்த்தரை துதித்து பாடி பொல்லாத ஆவிகளை நான் வெற்றி பெற்று ஜெயிப்பேன். அதாவது துன்மார்க்கர் முன்பாகவும் நான் கர்த்தரை துதித்து பாடுவேன். தீயவர்கள் முன்பாகவும் நான் கர்த்தரை துதித்து பாடுவேன். என் சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தரை துதித்து நான் பாடுவேன். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவேன். தேவர்களுக்கு முன்பாக நான் கர்த்தரை துதித்து பாடுவேன் என்றால், பொல்லாத ஆவிகளுக்கும் பொல்லாத மனிதர்களுக்கும் முன்பாகவும் கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும். நாம் அப்படியாக இருக்க வேண்டும். தீயவர்கள், நம் எதிரிகள், நமக்கு தீமை செய்கிறவர்கள், கர்த்தருக்கு விரோதமானவர்கள் முன்பாகவும் கர்த்தருக்கு நன்றி செலுத்தி அவரை நாம் பாட வேண்டும்.
கர்த்தருடைய பரிசுத்த ஆலயத்திற்கு முன்பாக நாம் பணிந்து கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். கர்த்தருடைய ஆலயத்திற்கு சென்று நாம் கர்த்தருக்கு மகிமையை செலுத்த வேண்டும். மரியாதை கொடுத்து அவரை ஆராதனை செய்ய வேண்டும். அவரை பணிந்து கொள்ள வேண்டும். அவரை வணங்க வேண்டும். கர்த்தருடைய கிருபையின் நிமித்தமும் கர்த்தருடைய அன்பு, இரக்கம், உண்மை போன்ற காரியங்களின் நிமித்தம் கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். கர்த்தர் பெரியவர். அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நம்மேல் அதிக அன்புள்ளவராய் இருக்கிறார். நமக்கு இரக்கம் காட்டுகிறவராய் இருக்கிறார். சொன்ன சொல் தவறாமல் உண்மையாய் அவர் நம்மிடத்தில் செயல்படுவதினால் நாம் என்றும் பிழைத்திருக்கிறோம். அப்படிப்பட்ட நம் தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். கர்த்தருடைய சகல பிரஸ்தாபத்தை விட கர்த்தர் தம்முடைய வார்த்தையை மிகவும் உயர்த்துகிறார். தம்முடைய வார்த்தைக்கு மகிமையை கொடுக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை என்பது மிகவும் வல்லமையுடையது. கர்த்தருடைய வார்த்தை என்றென்றும் புகழப்படத்தக்கது. கர்த்தருடைய வார்த்தை மிகவும் அற்புதமானது, மிக உயர்வானதாக கர்த்தர் சொல்லுகிறார். அவருடைய வார்த்தையை கர்த்தர் மிகவும் மகிமை நிறைந்ததாக, வல்லமை உடையதாக பயன்படுத்துகிறார். அவர் வார்த்தை மிக சிறந்தது. நாம் கூப்பிடும் போது கர்த்தர் நமக்கு பதில் தருகிற தேவனாய் இருக்கிறார். நாம் கூப்பிட்டால் கர்த்தர் நமக்கு பதில் தந்து நம் ஆத்துமாவை பலப்படுத்துகிறார். நாம் கூப்பிடுதலை கேட்காமல் இருக்க மாட்டார். நிச்சயம் கர்த்தர் கேட்டு நமக்கு பதில் தந்து நம் ஆத்துமாவை பலப்படுத்துவது என்றால் நம் மனதை பலப்படுத்துவது, நம்மை தைரியப்படுத்துவது, நாம் சோர்ந்து போகாமல் இருக்கும்படியாக நம்மை பலப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். நம் மனதை நம்முடைய ஒரு உற்சாகமாய் நாம் செயல்படத்தக்கதாய் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். அவர் மிகவும் நல்லவர். பூமியின் ராஜாக்கள் எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் போது கர்த்தரை துதிப்பார்கள். பூமியின் ராஜாக்கள் எல்லாரும் கர்த்தரை துதிப்பார்களாம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருக்கு நன்றி செலுத்துவார்களாம். பூமியின் ராஜாக்கள் எல்லோரும் கர்த்தரை ஏற்றுக்கொள்வார்கள். அவருடைய வார்த்தையை பெற்றுக் கொள்ளுகிற காலம் வருகிறது. இப்படியாக நடக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய மகிமை பெரிதாய் இருக்கிறது. அவர் புகழ்ச்சி மிகவும் பெரியதாய் இருக்கிறது. அதனால் பூமியின் ராஜாக்கள் எல்லாரும் கர்த்தரின் வழியை பாடுவார்கள். கர்த்தருடைய வழியை புகழ்ந்து பாடுவார்கள். ராஜாக்கள் எல்லாம், பூமியில் இருக்கிற எல்லா ராஜாக்களும், தேசங்களை ஆளுகை செய்கிறவர்கள் எல்லாம் கர்த்தரை புகழ்ந்து பாடுவார்கள். கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக் கொள்வார்கள். தீர்க்க தரிசனங்களை பெற்றுக் கொள்வார்கள். வேத வசனத்தை பெற்றுக் கொள்வார்கள். அவருடைய வழிகளை உணர்ந்து அதை புரிந்து கொள்வார்கள். கர்த்தருடைய வசனத்தை, வார்த்தையை, தீர்க்க தரிசனங்களை ராஜாக்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தருடைய வல்லமை விளங்கும். அந்த காலம் இப்பொழுது வந்திருக்கிறது. அது இனி நடக்க போகிற காலமாய் இருக்கிறது. இப்பொழுது அது நடக்க தொடங்கி இருக்கிறது. கர்த்தர் மேன்மை உள்ளவராய் இருக்கிறார். கர்த்தர் உயர்ந்தவராய் இருக்கிறார். அவர் உயர்ந்தவராய் இருந்தும் சிறுமையானவனை நோக்கி பார்க்கிறார். சிறுமையானவர்கள் மேல் அவர் கவனம் இருக்கிறது. அவர் கவனிக்கிறார். நான் பெரியவர் என்ற கர்வம் கர்த்தரிடத்தில் இல்லை. அவர் நம்மை படைத்த தேவனாய் இருந்தும், சர்வத்துக்கும் அதிகாரியாய் இருந்தும், அவரே சர்வ சிருஷ்டிகராய் இருந்தும், அவர் மிகவும் உயர்ந்தவராய் இருந்தும் தாழ்மை உள்ளவனை, சிறியவனை நோக்கி பார்க்கிறார். அவர்களை கவனிக்கிறார். அவர்கள் செய்யும் ஜெபத்தை கேட்கிறார். அவர்களுக்கு உதவி செய்கிறார். ஆனால் பெருமையானவனையோ, மேன்மையாய் தன்னை நினைக்கிறவனையோ, கர்வப்படுகிறவன், பெருமைப்படுகிறவன், தான் என்ற அகம்பாவம் பிடித்தவன், தன்னை உயர்த்தி நினைக்கிறவன், தான் பெரியவன் என்று உயர்த்தி நினைக்கிறவனையோ கர்த்தர் தூரத்திலிருந்து பார்க்கிறார். அப்படிப்பட்ட மனிதர்களிடத்தில் கர்த்தர் நெருங்கவே மாட்டார். அவர் தூரத்தில் இருந்துதான் அவர்களை கவனிப்பார், அதுவும் தண்டிப்பதற்கு. தூரத்திலிருந்து அவர்களை அறிந்து கொள்ளுகிறார். அவர்கள் என்ன செய்கிறார்கள், எப்படிப்பட்ட தீமை செய்கிறார்கள் என்று அறிந்து கொண்டு அவர்களை தண்டிக்கிறார். அவர்களை விட்டுவிட மாட்டார்.
அவர்களுக்கு இரக்கத்தையும் அன்பையும் ஆண்டவர் கொடுப்பதில்லை. அவர் அவர்களை கண்டிப்பாக தண்டிப்பார். தாழ்மை உள்ளவன் பாவம் செய்தாலும் தன்னை தாழ்த்தி மனம் திரும்பி கர்த்தரை நோக்கி பார்க்கிறவனை கர்த்தர் நோக்கி பார்த்து அவர்களுக்கு விடுதலை தருகிறார். மன்னித்து அவர்களை ஆசீர்வதிப்பார். நாம் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் கர்த்தர் நம்மை உயிர்ப்பிப்பார். உயிர் போகிற நிலையில் இருந்தாலும், வியாதியினாலும், கொலை நோய் போன்ற காரியங்களினாலும், பலவீனங்களினாலும், பற்றாக்குறைகளினாலும், சண்டையினாலும், பிரச்சனைகளினாலும் நான் மரிப்பேன் என்ற நிலை நமக்கு வந்தாலும் கலங்க தேவையில்லை. கர்த்தர் உயிர்ப்பிப்பார். அவர் பெரியவராய் இருக்கிறார். அவர் நல்லவராய் இருக்கிறார். தம்முடைய பிள்ளைகளை, நீதியின் பாதையில் நடப்பவர்களை, கர்த்தரை நம்பி இருக்கிறவர்களை அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அவர் நம்மை உயிர்ப்பிப்பார். மரித்த நிலையில் நாம் இருந்தாலும் கர்த்தர் உயிர்ப்பித்து மீண்டும் எழும்ப பண்ணுவார். நம்முடைய சத்துருக்களின் கோபத்துக்கு முன்பாக நம் எதிரிகள் கோபமாக நம்மேல் வரும்போது, பற்றி எறியும் கோபத்தோடு அவர்கள் நம்மேல் வரும்பொழுது கர்த்தர் நமக்கு துணையாக நிற்பார். அவர்கள் கோபத்துக்கு விரோதமாக, நம் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக கர்த்தர் தமது கையை நீட்டுவார். அப்பொழுது அவர்கள் அழிக்கப்பட்டு போவார்கள். நம் சத்துருக்களை அழித்து நம்மை பாதுகாக்கிற நல்ல தேவனாய் ஆண்டவர் இருக்கிறார். அவரை நம்பி இருந்தால் போதும், அவர் நம்மை பாதுகாத்துக் கொள்வார். கர்த்தருடைய வலது கரம் நம்மை ரட்சிக்கும், அது நம்மை பாதுகாக்கும். கர்த்தர் நம்மை பாதுகாக்கிற நல்ல தேவனாய் இருக்கிறார். அவரை நம்புவோம். கர்த்தர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். எந்த காரியமாய் இருந்தாலும் கர்த்தர் நமக்காக அவரே செய்து முடிப்பார். நம் எதிரிகளோடு போராடி நம்மை விடுதலையாக்குவார். நம்மை எல்லா தீமைக்கும் போராட்டங்களுக்கும் விடுதலையாக்கி நம்மை பாதுகாக்கிற நல்ல தேவனாய் இருக்கிறார். நமக்காக எல்லாவற்றையும் செய்வார். கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது. அவர் நம்மேல் அன்பும் இரக்கமும் எப்பொழுதும் நமக்கு காட்டுகிற தேவனாய் இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது நாம் கவலைப்பட தேவையில்லை. அவருடைய கிருபை அவர் என்றும் நெகிழ விட மாட்டார். அவர் நம்மை பாதுகாத்துக் கொள்வார். கர்த்தர் மிகவும் நல்லவர். அவரை நம்பி இருக்கும் போது நிச்சயம் நமக்கு எல்லா தீமைகளில் இருந்தும் விடுதலை கிடைக்கும். நாம் மரித்த நிலையில் கிடந்தாலும் அவர் நம்மை மீண்டும் எழும்ப பண்ணி நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நல்லவர். அவர் கிருபை என்று உள்ளது. சங்கீதம் 139. கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். கர்த்தர் நம் இருதயங்களை ஆராய்ந்து அறிகிறவராய் இருக்கிறார். நம் மனதில் என்ன நினைக்கிறோம், நாம் என்ன செய்கிறோம் என்று நம்மை ஆராய்ந்து அறிந்து வைத்திருக்கிறார். நம்மை பற்றி கர்த்தருக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை. நாம் நினைத்து கொள்ளலாம். நாம் சில காரியங்களை கர்த்தரிடத்தில் மறைக்க நினைக்கலாம். அது நம்முடைய அறியாமை. கர்த்தர் நம்மை ஆராய்ந்து அறிந்து வைத்திருக்கிறார். நாம் எந்த சூழ்நிலையில் எப்படி செயல்படுகிறோம் என்பதும் தெரியும். எப்படி செயல்படுவோம், எதிர்காலத்தில் நாம் எப்படி நடப்போம் என்பதும் கர்த்தருக்கு தெரியும். நமக்கே நம்மை பற்றி தெரியாத பல காரியங்கள் கர்த்தருக்கு தெரியும். நம்மை பற்றி சகல காரியங்களையும் கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறார். அதனால் நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தரிடத்தில் எதையும் ஒளித்து மறைத்து ஜெபிக்க கூடாது. உண்மை உள்ளவர்களாய் உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் கர்த்தரிடத்தில் சொல்ல வேண்டும். நாம் தவறு செய்திருந்தாலும் அதை அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும். கர்த்தர் நம்மை ஆராய்ந்து அறிந்து வைத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்வோம். நம்மை விட நம்மை நன்றாக புரிந்து வைத்திருப்பவர் கர்த்தர். நாம் நினைத்து கொண்டிருப்போம், எனக்கு இந்த திறமை இருக்கிறது, நான் இந்த சூழ்நிலை வந்தால் நான் சமாளித்து விடுவேன் என்று நினைத்து கொண்டிருப்போம். ஆனால் சில நேரங்களில் நம்மால் அது முடியாது. நம்மை பற்றியே நமக்கு முழுமையாய் தெரியாது. ஒவ்வொரு மனிதனுக்கும் இதான் நிலைமை. அதனால் அதை உணர்ந்து கொண்டு நம்மை ஆராய்ந்து நன்றாக அறிந்து வைத்திருக்கிற நம் தேவனிடத்தில் உண்மையாய் நடந்து கொள்வோம். என் உட்காருதலையும் என் எழுந்திருக்கிறதலையும் கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறார். நாம் எங்கு உட்காருகிறோம், எங்கு எழுந்திருக்கிறோம் என்பது கூட கர்த்தருக்கு தெரியும். நாம் உட்காருகிறோமா, நின்று கொண்டிருக்கிறோமா என்றால் நம்முடைய அசைவுகளை கூட கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறார், கவனித்திருக்கிறார் என்பது பொருள். இது எப்படி நடக்கும் என்று நினைக்கலாம். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை.
ஒரு உதாரணத்திற்கு சொல்லலாம். சில நேரம் ஆசிரியர்கள் செயல்களை வைத்து பார்க்கும் பொழுது இதை நாம் உண்மை என்று புரிந்து கொள்ள முடியும். ஒரு வகுப்பில் 100 மாணவர்கள் உட்கார்ந்து பரீட்சை எழுதுகிறார்கள் என்றாலும் எல்லோரும் எழுதி கொண்டிருப்பார்கள். யாராவது ஒருவர் தலையை சற்று திருப்பினால் கூட அந்த ஆசிரியர் கவனித்துக் கொண்டிருக்கிறவர் கண்டுபிடித்து விடுவார். ஏன் அங்கே பார்க்கிறாய் என்று கேட்பார். 100 பேரில் ஒருவரை கண்டுபிடிக்க அந்த ஆசிரியரால் முடியும் என்றால், நம்மை போன்ற ஒரு மனிதரால் அதை கண்டுபிடிக்க முடியும் என்றால், அதே போல கூட்டத்தில் 1000 பேர் இருந்தாலும் ஒரு மேடையில் நின்று பார்க்கிறவர்களுக்கு ஒருவர் எங்கேயாவது விலகி சென்றாலும் அது தெரியும். அப்படி இருக்க கர்த்தரால் இந்த உலகத்தில் உள்ள எல்லோரையும் பார்க்கவும் கவனிக்கவும் அவர்கள் செயல்களை உணர்ந்து கொள்ளவும் முடியும். அவர் சர்வ வல்லமை உள்ளவர். மனிதனுக்கே இவ்வளவு வல்லமை என்றால் கர்த்தருக்கு எவ்வளவு இருக்கும்? அது மட்டுமல்ல, கர்த்தர் தம்முடைய தூதர்களை நியமித்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் 2 தூதர்கள் இருப்பார்கள். அந்த தூதர்கள் நமக்கு பாதுகாவலாய் இருப்பார்கள். கர்த்தருடைய வார்த்தைகளை நமக்கு கொண்டு வந்து சேர்ப்பதற்கு கேப்ரியல் கூட்டத்தை சேர்ந்த தூதரையும் ஒரு தூதரையும், நம்மை பாதுகாப்பதற்கு பொல்லாத ஆவிகளிடமிருந்தும் பொல்லாத தீமைகள் எதுவும் நமக்கு நேரிடாதபடிக்கு நம்மை காப்பதற்காக மிகாவேல் கூட்டத்தை சேர்ந்த ஒரு தூதரையும் ஒவ்வொரு மனிதனுக்கும் கர்த்தர் நியமிப்பார். அது மட்டும் அல்லாமல் இன்னும் அவர்கள் செய்கிற அந்த மனிதர்கள் செய்கிற காரியத்திற்கு ஏற்றபடி பல தூதர்களை கர்த்தர் நியமித்து அவர்களை பாதுகாப்பார். அவர்களுக்குரிய காரியங்களை செய்யும் பொழுது எந்தவித ஆபத்தும் நேரிடாதபடிக்கு கர்த்தர் காத்து கொள்வார். இப்படியாக நாம் உட்காருவதும் எழுந்திருப்பதும் நம்முடைய செயல்கள் எல்லாமே பரலோகத்தால் கவனிக்கப்பட்டு வருகிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் செய்கிற செயல்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். இப்படி இந்த மனித குலத்தை கர்த்தர் கவனிக்காவிட்டால் நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று மனித இனம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி இருந்தால் ஒரே ஒரு காரியத்தை நினைத்து பார்ப்போம். நியாயத்தீர்ப்பு நாளிலே கர்த்தர் எப்படி நியாயம் தீர்ப்பார்? எவன் துன்மார்க்கன் எவன் நீதிமான் என்று எப்படி கர்த்தருக்கு தெரியும்? நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நம் வாழ்நாள் முழுவதும் நம்மை பார்த்தால்தான் எப்பொழுது பொய் பேசினோம், எப்பொழுது தவறு செய்தோம், எப்பொழுது பாவம் செய்தோம் என்று, எவ்வளவு செய்திருக்கிறோம் என்று கணக்கு போட்டு அதற்கேற்ற நியாய தீர்ப்பை கர்த்தர் நமக்கு தர முடியும். எதையுமே கவனிக்காமல் இருந்திருந்தால் எப்படி நீதியாய் கர்த்தர் நியாயம் தீர்க்க முடியும்? அதனால் புரிந்து கொள்வோம், கர்த்தர் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறார். பரலோகம் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறது. நாம் செய்கிற நன்மைக்கும் தீமைக்கும் தக்க பலன் கிடைக்கும். நாம் நன்மை செய்தால் அதற்குரிய பலனும் கிடைக்கும், தீமை செய்தால் அதற்குரிய தண்டனையும் நமக்கு கிடைக்கும். அதை மறந்து போகக்கூடாது. நம்முடைய நினைவுகளை கர்த்தர் தூரத்தில் இருந்தே அறிகிறார். அப்படி என்றால் நாம் எதிர்காலத்தில் இன்னும் 10 வருடம் கழித்து நாம் என்ன நினைப்போம் என்பதை கூட கர்த்தர் இப்பொழுதே தெரிந்து வைத்திருப்பார். கர்த்தருக்கு மறைவானது ஒன்றுமில்லை. இறந்த காலம், எதிர்காலம், நிகழ்காலம் எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறார். நாம் என்ன நினைத்தோம், என்ன நினைக்கிறோம், என்ன நினைக்க போகிறோம் என்பது கூட கர்த்தருக்கு தெரியும். நாம் நடந்தாலும் படுத்திருந்தாலும் கர்த்தர் நம்மை சூழ்ந்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மை மறைத்து வைத்திருக்கிறார், நம்மை மூடி இருக்கிறார். வெளிச்சம் நம்மேல் படுவது போல பரிசுத்த ஆவியானவர் நம்மை மூடி இருக்கிறார். நாம் படுத்திருந்தாலும் நடந்து கொண்டிருந்தாலும் நம்மை பார்த்து நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிற நல்ல தேவனாய் இருக்கிறார். அவர் எவ்வளவு பெரியவர், நல்லவர். நம்முடைய வழிகள் எல்லாம் கர்த்தருக்கு தெரியும். கர்த்தருக்கு மறைவானது ஒன்றுமே நம் வாழ்க்கையில் இல்லை. நாம் எங்கு போகிறோம், எங்கு வருகிறோம், என்ன செய்கிறோம், என்ன நினைக்கிறோம் என்று எல்லாமே கர்த்தருக்கு தெரியும். நம் நாவில் சொல் பிறப்பதற்கு முன்பே, நம் வார்த்தைகள் நம் வாயில் தோன்றும் முன்பே கர்த்தர் அதை அறிந்து வைத்திருக்கிறார். நாம் என்ன பேச போகிறோம், என்ன சொல்ல போகிறோம் என்பதையெல்லாம் கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிற நல்ல தேவனாய் இருக்கிறார். அவர் மிகவும் நல்லவர். முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நம்மை நெருக்கி முற்பக்கமாகவும், அதாவது நம்முடைய முன்பக்கமும் பின்பக்கமும் நம்மை நெருக்கி அவருடைய கரத்தை நம்மேல் வைக்கிறார்.
நமக்கு முன்பாக எந்த தீங்கும் வந்து நம்மை தாக்கி விடாது, நம்மை பாதுகாத்துக் கொள்வார். அதாவது மிகப்பெரிய தலைவர்கள், தேசத்தின் தலைவர்கள் ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்திற்கு செல்லும் பொழுது பார்த்தால் அவருடைய பாதுகாவலர்கள் சுற்றிலும் நெருக்கிக் கொண்டிருப்பார்கள். ஒரு 5 பேர் 6 பேர் அந்த தலைவரை சுற்றிலும் நிற்பார்கள். முன்பக்கம் பக்கத்தில் எல்லா பக்கமும் சூழ்ந்திருப்பார்கள். அவர் மேல் யாராவது துப்பாக்கியால் சுட்டால் கூட அவர் மேல் படாதபடிக்கு தங்கள் சரீரத்தினாலே மறைத்துக் கொள்வார்கள். அந்த பாதுகாவலர்கள் அந்த அளவுக்கு அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பார்கள். அப்படி பாதுகாவலர்கள் போல கர்த்தர் நம்மை முற்பக்கத்திலும் நம்மை சூழ்ந்து கொண்டு நம்முடைய முன்பக்கமும் பின்பக்கமும் நம்மை மறைத்து கொண்டு எந்த தீங்கும் எந்த பொல்லாத ஆவிகளும் பொல்லாத மனிதர்களும் நமக்கு தீங்கு செய்யாதபடிக்கும் எந்தவித ஆபத்தும் நமக்கு வராதபடிக்கும் நோய் கிருமிகளாக இருக்கலாம், சந்தர்ப்ப சூழ்நிலைகளாக இருக்கலாம், அதிக குளிர்ச்சி அதிக வெப்பம் போன்ற தட்பவெப்ப நிலையாய் இருக்கலாம், எதுவும் நம்மை நெருங்காதபடிக்கு நமக்கு தீங்கு விளைவிக்காதபடிக்கு நம்மை பாதுகாத்து அவர் கரத்தை நம்மேல் வைக்கிறார். அவருடைய திருக்கரங்கள் நம்மேல் வைக்கப்பட்டு நாம் பாதுகாக்கப்படுகிறோம். இந்த அறிவு, இந்த விஷயம் கேள்விப்படும் போது இது எனக்கு எட்டாததாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது நம்முடைய அறிவுக்கு ஒப்புக்கொள்ள முடியாது. நம்மால் இதை ஏற்றுக்கொள்வது சற்று கடினமா இருக்கலாம். இது எப்படி நடக்கும்? கர்த்தர் நம்ம பக்கத்திலும் பிற்பக்கத்திலும், உலகத்தில் எத்தனையோ மனிதர்கள் இருக்கிறார்கள், நமக்கு மட்டும் எப்படி இப்படி நடக்கும்? எல்லோரையும் கர்த்தர் இப்படி பாதுகாப்பாரா? அந்த காலத்தில் வாழ்ந்த தாவீதையாவுக்கு மட்டும்தானா இது? இப்படி எல்லாம் நமக்கு தோன்றலாம். ஆனால் உண்மை என்னவென்றால் முடியும். இன்று நாம் ஒரு வீடியோ அல்லது போட்டோ எடுத்தால் செல்போனில் நெட்டில் நாம் போடும்போது, இப்பொழுது இந்த வீடியோ கூட ஒரே ஒரு மனிதன் ஒரு மனுஷி செய்கிற செயல் உலகெங்கும் இருக்கிற ஆயிரக்கணக்கான செல்களுக்கு போய் சேருகிறது, எல்லோரும் முன்பாகவும் தெரிகிறது. மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு உபகரணமே இப்படி செய்யுமானால் கர்த்தரால் முடியாதது என்ன இருக்கிறது? ஒரு டிஜிட்டலான ஒரு பொருள் இப்படி செய்ய முடியும் என்றால் கர்த்தருடைய வல்லமை எவ்வளவு பெரியது! மனிதனுக்கே எந்த அளவுக்கு வல்லமையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்றால் அவருடைய வல்லமையை சொல்ல முடியுமா? அது எவ்வளவோ ஆச்சரியமானது. கர்த்தர் பயங்கரமாய் நம்மை பாதுகாத்துக் கொள்கிறார். அவர் முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நெருங்கி கொண்டிருக்கிறார். இது எல்லா மனிதருக்கும் தான். அவரை நம்பி இருக்கிற எல்லோருக்கும் கிடைக்கிற பாதுகாப்பு இது. அவர் பாரபட்சம் உள்ளவர் அல்ல, ஒருவருக்கல்ல இருவருக்கல்ல. அவரை நம்பி இருக்கிற நம் எல்லோருக்கும், எல்லா காலத்திலும் வாழ்கிற ஜனங்களுக்கும் கர்த்தர் இப்படி இருக்கிறார். இப்படி நமக்கு கூட இருந்து பாதுகாக்கிறார். அவர் கிருபை என்றும் உள்ளது என்று பார்க்கிறோமே, அன்று மட்டுமல்ல இன்றும் உள்ளது, என்றென்றும் உள்ளது. கர்த்தருடைய ஆவியானவரை விட்டு நாம் விலகி எங்கும் போக முடியாது. அவர் நம்மை பாதுகாக்கிறார். அவர் கண்களுக்கு மறைவாக ஓடி போய் எங்கும் ஒளிந்து கொள்ள முடியாது. எல்லாம் அவர் கண்களுக்கு முன்பாக வெளிச்சமாய் வெட்ட வெளிச்சமாய் இருக்கிறது. அவருக்கு மறைந்து நாம் எங்கும் ஓடி ஒளிந்து கொள்ளவே முடியாது. கர்த்தர் எங்கிருந்தாலும் அவர் நம்மை பார்ப்பார். கர்த்தருடைய சமூகத்தை விட்டு நம்மால் எங்கும் ஓடி ஒளிய முடியாது. நாம் வானத்தில் ஏறினாலும், இப்பொழுது நமக்கு அந்த காலத்தில் சொல்லி இருக்கிறது போல இந்த காலத்தில் அது நிரூபணமாய் கொண்டிருக்கிறது. வானத்தில் ஏறி நிலாவில் குடியிருக்கிறார்கள். ஸ்பேஸில் இப்பொழுது வாழ முடிகிறது. அதற்கான ஆயத்தங்கள் செய்து கொண்டு இருக்கிறார்கள். இப்படி வானத்திற்கு ஏறினாலும், ஸ்பேஸுக்கே போனாலும், மற்ற கிரகங்களில் போய் வாழ்ந்தாலும் கர்த்தருக்கு முன்பாக நாம் மறைந்து கொள்ள முடியாது. அங்கு போனாலும் கர்த்தர் அங்கே இருக்கிறார். பாதாளத்தில் போய் படுக்கை போட்டாலும், பூமியின் ஆழங்களுக்குள் போய் ஒளிந்து கொள்ளலாம் என்று ஒளிந்து கொண்டாலும் கர்த்தாவே நீர் அங்கேயும் இருக்கிறீர். அங்கேயும் கர்த்தர் இருக்கிறார். அவர் இல்லாத இடமே இல்லை. அவரால் எல்லாவற்றையும் பார்க்க முடியும், எங்கும் வர முடியும். நாம் விடியற் காலத்து சட்டைகள் எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்திரங்களில் போய் தங்கினாலும், கடலின் ஆழத்தில் போய் நான் தங்கினாலும் கர்த்தாவே, அதிகாலையில் சூரிய உதயத்திற்கு முன்பே எழும்பி இருளாய் இருக்கும் பொழுதே, சுமார் 4 மணி அந்த நேரத்தில் நான் எழும்பி நான்
கடலின் ஆழத்தில் போய் மறைந்து கொள்ளலாம் என்று நினைத்தாலும், கர்த்தாவே நீர் அங்கேயும் இருக்கிறீர். உமக்கு மறைவாக நான் எங்கே போவேன்? அங்கே போனாலும் உமது கை என்னை வழி நடத்தும். உம்முடைய திருக்கரங்கள் என்னை வழி நடத்தும். உம்முடைய திருக்கரங்கள் என்னை பிடிக்கும். உம்முடைய கரம் என்னை பிடிக்கும் கர்த்தாவே. இருள் நம்மை சூழ்ந்து மூடிக்கொள்ளும். இருளில் இருக்கிறேன், வெளியே தெரியாது, நான் இருட்டில் இருந்தால் கர்த்தருக்கு தெரியாது என்று ஒளிந்து கொண்டால், இருளும் வெளிச்சமா இருக்கும். கர்த்தருக்கு முன்பாக இருள் ஒளி என்ற பாகுபாடு இல்லை. கர்த்தருக்கு எல்லா இடத்திலும் தெரியும். வெளிச்சம் இருந்தாலும் தெரியும், வெளிச்சம் இல்லாத இருளிலும் கர்த்தருக்கு தெரியும் நாம் இருப்பது. அதனால் அவரை விட்டு நாம் எங்கே ஓடி போய் ஒளிந்து கொள்ள முடியும்? எங்கும் முடியாது. கர்த்தருக்கு மறைவாக இருளும் நம்மை ஒன்றும் பண்ணாது. இருள் கூட நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தருடைய பார்வைக்கு முன்பாக இருள் நம்மை மறைத்து விடாது. அதன் வல்லமையும் தோற்று போகும். இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவும் என்னை சுற்றி வெளிச்சமாயிருக்கும். இருள் வந்து மூடும் என்றாலும் இருளில் கூட வெளிச்சம் இருக்கும் கர்த்தாவே. நான் எங்கே போய் ஒளிந்து கொள்வேன்? கர்த்தருக்கு முன்பாக இருளும் வெளிச்சமும் இரண்டும் ஒன்றே. இருளும் நம்மை மறைத்து விட முடியாது. கர்த்தருக்கு முன்பாக இருளும் வெளிச்சமும் சரி, இரண்டும் ஒன்றுதான். பாகுபாடு கர்த்தருக்கு இல்லை. கர்த்தர் நம் உள்ளந்திரியங்களை கை கொண்டிருக்கிறார். நம் உள் மனதை அவர் புரிந்திருக்கிறார். நம் ஆழ்மனம் என்று சொல்வோம். அதையெல்லாம் கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறார், புரிந்து வைத்திருக்கிறார். அது நமக்கே தெரியாது. நம்முடைய ஆழ்மனதில் இருப்பது நமக்கே சில நேரம் தெரியாமல் இருக்கலாம். தெரியாத காரியங்களும் உண்டு. ஆனால் கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறார். நம் தாயின் கர்ப்பத்தில் நம்மை காப்பாற்றினவர் நம் தேவன். அவர் நம்மை காப்பாற்றுகிறார். தாயின் கருவில் இருக்கும் போதிலிருந்து அவர் நமக்கு பாதுகாவலா இருக்கிறார். நம்மை நாம் அறிந்து கொள்ளாத அந்த வயது நமக்கு என்ன தெரியும்? தாயின் கருவில் இருக்கும் குழந்தைக்கு ஒன்றும் தெரியாது. அந்த நிலையிலும் கர்த்தர் நம்மை பாதுகாத்து இந்த அளவுக்கு நம்மை வளர்த்திருக்கிறார். கர்த்தர் நம்மை பிரமிக்கத்தக்க அதிசயமாய் படைத்திருக்கிறார். மனித படைப்பு என்பது கர்த்தருடைய சிறந்த படைப்பாய் இருக்கிறது. இந்த சர்வலோகத்தையும் படைத்த ஆண்டவர் மனிதனை அதற்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார், அதிகாரி ஆக்கினார். ஆதியிலே இப்படி நடந்தது. கர்த்தர் விசேஷமாய் நம்மை படைத்திருக்கிறார். சிறந்த காரியத்திற்காக நம்மை படைத்திருக்கிறார். அதை உணர்ந்து கொண்டு கர்த்தருடைய வழிகளில் நாம் நடக்க வேண்டும். கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். அவருடைய வழி நடத்துதலை ஏற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். அவரை துதித்து மகிழ வேண்டும். கர்த்தருடைய கிரியைகள் அதிசயமானவைகள். அதிசயமான காரியங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். அது நம் ஆத்மாவுக்கு நன்றாக தெரியும். நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும், உணர்வடைய முடியும். கர்த்தருடைய கிரியைகள் மகா பெரியவைகள், ஆச்சரியமானவைகள், அற்புதமானவைகள். இருளின் அந்தகார சூழ்நிலையில் நம் தாயின் கருவில் நாம் உருவாகும் பொழுது கர்த்தருடைய கண்களுக்கு நாம் மறைவாய் இல்லை. அவர் நம்மை பார்த்து கொண்டுதான் இருந்தார். அந்த இடத்தில் நாம் உருவானோம், இருளில் உருவானோம். பூமியின் தாழ்விடங்களில் நாம் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி உருவாக்கப்பட்ட பொழுது நம்முடைய எலும்புகள் கர்த்தருக்கு மறைவாய் இருக்கவில்லை. நம் சரீரத்தில் எலும்புகள் தோன்றிய பொழுதே அவர் அதை அறிந்து வைத்திருக்கிறார், பார்த்திருக்கிறார். நாம் கருவாக இருக்கும்போது, ஒரு சிறு துளியாக இருக்கும் பொழுதே, ஒரு மிகச்சிறிய ஒரு துளியாக நம் தாயின் கருவில் இருக்கும் பொழுது, கருவாக கை கால்கள் முளைக்காத நிலையில் நாம் இருக்கும் பொழுதே கர்த்தருடைய பார்வை நம் மேல்பட்டது. நம்மை கர்த்தர் பார்த்தார். அவருக்கு தெரியும் நாம் யார் என்று. நாம் எப்படி வளரப் போகிறோம், எப்படி வாழப் போகிறோம், என்ன செய்ய போகிறோம் என்பதெல்லாம் கர்த்தருக்கு தெரியும். அப்பொழுதே நம்மை அறிந்து வைத்திருக்கிறார். நம்முடைய சரீரத்தின் உறுப்புகள் ஒன்றும் உருவாவதற்கு முன்பே, நாம் ஒரு சிறு துளியாய் இருக்கும் பொழுது, நம் கைகள் இல்லை, கால்கள் இல்லை, தலை இல்லை, கண்கள், இவைகள் எல்லாம் உருவாவதற்கு முன்பே இவைகள் எல்லாம் எந்தெந்த நாளில் உருவாகும், எந்தெந்த நாளில் நம் கை கால்கள் முளைக்கும், நம் தலையில் கண்கள், மூக்கு,
என்று நம் உறுப்புகள் உருவாகும் என்றும் அவை எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறாராம். இவளுடைய கைகள் இப்படி இருக்கும், இவள் கால்கள் இப்படி இருக்கும், கண்கள் இப்படி இருக்கும் என்றும் இந்தந்த நாட்களில் இவைகள் உருவாகும் என்றும் கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறார். அதை புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். உம்முடைய புத்தகத்தில் அதெல்லாம் எழுதியிருந்தது கர்த்தாவே. அதை இந்த பக்தர் பார்த்திருக்கிறார். இது எவ்வளவு ஆச்சரியமானதா இருக்கிறது. எப்படி இதை நாம் புரிந்து கொள்வது? அன்று முதல் கர்த்தர் நம்மை இந்தந்த தேதியில் இந்த நாட்களில் இந்த குழந்தை உருவாக வேண்டும், இதன் கை கால்கள் இந்தந்த தேதியில் முளைக்க வேண்டும், இப்படியெல்லாம் வளர வேண்டும், இந்த நாளில் பிறக்க வேண்டும், இப்படி வாழ வேண்டும், எல்லாவற்றையும் கர்த்தர் நிர்ணயித்து புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறாராம். பரலோகத்தில் இருக்கும் புஸ்தகங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இப்படிதான் அவர்கள் வாழ்க்கை உருவாகிறது. கர்த்தருடைய ஆலோசனைகள் மிகவும் பெரியதா இருக்கிறது. நம் வாழ்க்கையை நன்கு அறிந்த ஆண்டவர் நம் ஆலோசனைகளை நமக்கு தருகிறார். இப்படி நாம் கருவில் உருவாவது முதல் நம்முடைய தாயின் கருவில் நமக்கு நடக்கிற காரியங்களை எல்லாம் புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார் என்றால், பிறந்த பின்பு நம் வாழ்க்கையில் நடக்கும் காரியங்கள் எல்லாம் அவரால் நிர்ணயிக்கப்படுகிறது. இப்படியெல்லாம் நிர்ணயிக்கப்பட்ட அந்த வாழ்க்கையை கொடுக்கிற கர்த்தருக்கு நம் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை என்றால் நாம் கர்த்தரிடம் சிந்தித்தால் அவர் ஆலோசனை தர மாட்டாரா? அதை தந்து நம்மை வழிநடத்துவார் அல்லவா? அது அவ்வளவு பெரியதா இருக்கிறது. எல்லாம் அறிந்த கர்த்தரிடத்தில் நாம் கேட்டு ஒவ்வொரு காரியத்தையும் செய்யும் பொழுது அது சிறந்ததா இருக்கும். எந்த விஷயம் என்றாலும் கர்த்தரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொண்டு அந்த ஆலோசனையின்படி, கர்த்தருடைய ஆலோசனையின்படி நாம் செய்தால் நிச்சயம் வெற்றி உண்டாகும். எல்லா காரியத்தையும் அப்படி செய்தால் வாழ்வே வெற்றியாய் மாறும். கர்த்தருடைய ஆலோசனைகள் அதிகமாய் இருக்கிறது. ஒன்றல்ல இரண்டல்ல, பல அதிகமாய் நமக்கு ஆலோசனைகளை கர்த்தர் தருவார். இப்படியாக கர்த்தருடைய வல்லமையை நாம் புரிந்து கொள்வோம். கர்த்தர் நல்லவர், அவர் மிகவும் பெரியவர், அவர் நம்மை வழிநடத்துகிற தேவனாய் இருக்கிறார். நம்மை ஆராய்ந்து அறிந்து வைத்திருக்கிறார். அவர் எவ்வளவாய் நம்மை ஆராய்ந்திருக்கிறார். சொல்லவும் வார்த்தை இல்லை, சொல்லி முடிக்கவும் ஆயுள் போதாது. அந்த அளவுக்கு அவருடைய கவனிப்பு நம் மேல் இருக்கிறது. நாம் அற்பமானவர்கள். நம்மை இந்த அளவுக்கு கவனிக்க நாம் எம்மாத்திரம்? கர்த்தர் பெரியவர், அவர் அன்பு பெரியது. சங்கீதம் 139 15 முதல் 17 வசனங்கள். தாவீது ராஜா செய்த ஜெபமாயிருக்கிறது. கர்த்தர் என்னை பூமியின் தாழ்விடங்களில் ஒளிப்பிடத்தில் என்னை உண்டாக்கினார் என்று சொல்லுகிறார். இது தாயின் கருவில் ஒரு குழந்தை உருவாவதை குறிக்கிறது. அப்படி தாயின் கருவில் உருவாகும் போது, நாம் கருவாக இருக்கும் பொழுது, அதாவது ஒரு சிறு துளியாக, ஒரு சிறிய பொருளாக நாம் இருக்கும் பொழுது, உயிராக இருக்கும் பொழுது, அதாவது ஒவ்வொரு மனிதனும் தாயின் கருவில் உருவாகும் போது ஒரு சிறிய அளவு, மிக சிறிய அளவு ஒரு உயிராக தான் இருக்கும். கை கால்கள் இருக்காது குழந்தை உருவாகும் பொழுது. அப்படி சிறிய உருவமாய் நான் உருவாக்கப்படும் பொழுது, நான் கருவாக இருக்கும் போது என் கைகள், என் கால்கள், என் சரீரம் முழுமையாய் உருவாக்கப்படுவதற்கு முன்பே உன்னுடைய கண்கள் என்னை பார்த்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தாயின் கருவில் இருக்கும் குழந்தையை பார்த்திருக்கிறார் கர்த்தர். தாயின் வயிற்றில் இருப்பதை கர்த்தரால் எப்படி பார்க்க முடியும் என்று கேட்கலாம். இன்றைய விஞ்ஞானத்தில் மனிதர்களாலே அது முடிகிறது. ஸ்கேனிங் செய்து குழந்தையை தாயின் கருவில் இருக்கும் பொழுதே நாம் பார்க்க முடியும். இந்த காலத்தில் நமக்கு அந்த டெக்னாலஜி இருக்கிறது. விஞ்ஞானம், டெக்னாலஜி எல்லாமே பரத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்படுவது. விஞ்ஞானிகளின் கண்டுபிடிப்பு அந்தந்த காலத்தில் தான் சில காரியங்கள் கண்டுபிடிக்கப்படுகிறது. கர்த்தர் தான் அந்த விஞ்ஞானிகளுக்கு அந்த ஞானத்தை கொடுத்து அந்த வெளிப்பாடுகளை கொடுக்கிறார். கர்த்தர் வெளிப்படுத்துவதனால் தான் விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கிறார்கள். இப்பொழுது கம்ப்யூட்டர், ஸ்கேனிங் மிஷின் போன்றதெல்லாம் கர்த்தரால் வெளிப்படுத்தப்பட்டு மனிதர்களுக்கு கொடுக்கிற ஞானம்தான். அந்த ஞானத்தை வைத்துக் கொண்டு கர்த்தர் யார் என்று கேள்வி கேட்கக்கூடாது. கர்த்தரே மனிதனையும் மனிதனின் மூளையையும் அவனுக்குள் சிந்திக்கும் திறனையும் உண்டாக்கி அதற்கேற்ற ஞானத்தையும் புத்தியையும் அவனுக்கு கொடுக்கிறார்.
இதை நன்கு புரிந்து கொண்டு மனிதர்கள் நம்மை தாழ்த்த வேண்டும். நம் இருதயத்தில் மேன்மை பாராட்டக்கூடாது. பெருமைப்பட்டு கர்ப்பப்பட்டு தெரியக்கூடாது. கர்த்தரே நமக்கு சகல ஞானத்தையும் பரத்திலிருந்து நமக்கு கிடைக்கிறார். இது கற்பனை அல்ல, வெறும் வார்த்தையாக சொல்லிவிட்டு போவதில்ல, விஞ்ஞானிகளின் கண்டுபிடிப்பாகவும் இது இருக்கிறது. பரத்திலிருந்து மனிதனுக்கு கொடுக்கப்படுகிறது என்பதற்கு ஒரு ஆதாரம் கூட இருக்கிறது. அந்நிய பாஷை ஜெபிக்கும் பொழுது பல ஆராய்ச்சிகள் நடந்திருக்கிறது. மனிதர்களை அந்நிய பாஷையில் கர்த்தரிடத்தில் பேச வைத்து ஜெபிக்கும் பொழுது அவர்களை ஆராய்ச்சி செய்து பார்த்திருக்கிறார்கள். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு கதிர்கள் அவர்கள் தலையில் இறங்குவதை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். இதை நாம் யூடியூபில் ஆராய்ச்சி செய்து பார்த்து கொள்ளலாம். ஆராய்ந்து பார்த்தால் தெரியும். வருகிறது அந்நிய பாஷை அடையாளங்கள், விஞ்ஞான கண்டுபிடிப்பு என்று போட்டாலே நம்ம பார்த்து கொள்ளலாம். இப்படியாக கர்த்தர் எல்லா காரியத்தையும் செய்கிறார் என்பதற்கு நிரூபணங்கள் வந்து கொண்டிருக்கிற காலமா இது இருக்கிறது. ஆனால் வேதம் நாம் நிரூபிக்கப்பட்டதை மட்டும் நம்ப வேண்டும் என்றல்ல, வேதம் என்ன சொல்கிறதோ அதை விசுவாசிக்கலாம். அது சத்தியம், உண்மை. நிரூபித்து தெரிந்து கொண்டால் அதுக்கு பேர் தெரிந்து கொள்ளுதல். வேத வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டால் அதுக்கு பேர் விசுவாசம். விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். கர்த்தர் சொல்லுவதை கேட்டு நடந்து கொள்வது. நிரூபணங்கள் வருகிறது என்றால் அதையும் பார்த்து புரிந்து கொள்ளலாம். விசுவாசத்தில் எண்ணும் வளப்படலாம். அப்படியாக தாயின் கருவில் ஒரு குழந்தை உருவாவதை கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறார். அவருக்கு தெரியும். அது மட்டுமல்ல, அந்த குழந்தை உருவாகும் போது அதன் சரீர உறுப்புகள், அதன் அவயவங்கள் என்றென்று உருவாகும் என்று கர்த்தரின் புத்தகத்தில் எழுதியிருக்கிறதாம். பரலோகத்தில் இருக்கிற புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதாம். இது எப்படி நடக்கும்? நாம் சற்று ஆராய்ந்து பார்த்தால் அதிர்ச்சியாக கூட இருக்கலாம். ஏனென்றால் ஒரு குழந்தை பூமியை பிறக்கிறது என்றால் எத்தனை கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள். இதில் ஒவ்வொரு நாளும் எவ்வளவு குழந்தைகள் பிறகும். அப்படி இருக்க தாயின் கருவில் இருக்கும் போதே அந்த குழந்தையை அறிந்து அதன் கால்கள் எப்பொழுது வைக்கும், அதனுடைய நுரையீரல் எப்பொழுது வரும், அதனுடைய வயிற்று பகுதிகள் எப்படி உருவாகும். ஏனென்றால் முதலில் கருவாக உருவாகி அதன் பின்பு இருதயம் உருவாகி அதன் பின்பு மற்றவைகள் உருவாகும் என்று சொல்வார்கள். இப்படி என்றால் முகம், தலை, கண்கள், எப்படி இவைகள் எல்லாம் உண்டாகும், எந்தெந்த நாட்களில் எவை உருவாக வேண்டும் என்று, எவை உண்டாக வேண்டும் என்று கர்த்தர் புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். அப்படி என்றால் ஒரு மனிதன் பிறப்பது என்பதே தேவனுடைய திட்டத்தின்படிதான் நடக்கிறது. கர்த்தர் திட்டமிட்டே சகலத்தையும் நடத்துகிறார் என்பதற்கு இது ஆதாரமான வசனமாய் இருக்கிறது. ஒரு காரியத்தை நாம் மனித குலம் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட், ஒரு திட்டம் இருக்கிறது. அதில் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு வேலை இருக்கிறது. கர்த்தர் இதையெல்லாம் திட்டமிட்டு ஒரு சில காரியங்களை அவர் செய்கிறார். அவருடைய திட்டத்தில் நாமும் ஒரு பங்காய் இருக்கிறோம். துன்மார்க்கனுக்கும் ஒரு பங்குண்டு, நீதிமானுக்கும் ஒரு பங்குண்டு. கர்த்தர் நீதிமானை பயன்படுத்துகிறார், துன்மார்க்கனை சாத்தான் பயன்படுத்துகிறான். ஆக மொத்தம் ஒரு இன்னும் புரியும்படியாக சொல்ல வேண்டும் என்றால், இன்று தேசங்கள் ஒவ்வொரு தேசமும் சேர்ந்து நடத்துகிற கிரிக்கெட் போட்டியை போல இந்த உலகத்தில் ஒரு ப்ராஜெக்ட் நடக்கிறது. இந்த உலகம் மனித பிறப்பு என்பது. அதாவது கிரிக்கெட்டில் எந்த ஒரு விளையாட்டா இருந்தாலும் 2 அணிகள் மோதும். 2 அணிகளாக அதாவது விளையாடுவார்கள். வெற்றி தோல்வி நிர்ணயிக்கப்படும். அது போல இந்த பூமியிலும் கர்த்தரும் கர்த்தரை சேர்ந்தவர்களும், துன்மார்க்கரும் பொல்லாத ஆவியை சேர்ந்தவர்களும், சாத்தானை சேர்ந்தவர்களும், இப்படி 2 கூட்ட ஜனங்கள் அவர்கள் தங்கள் திறமையினாலும் கடின உழைப்பினாலும் போராடுகிறார்கள். இதில் வெற்றி பெறுவது யார்? கர்த்தரே வெற்றி பெறப் போகிறார். கர்த்தருடைய சேனையே வெற்றி பெறப் போகிறது. அது தெரிந்த விஷயம். ஆனால் அதற்காக தெரிந்து கொண்ட நாம் போராட வேண்டும். துன்மார்க்கனின் தலைவனான சாத்தானும் அழிக்கப்படுவார்கள். அவர்கள் போகும் வழி, அவர்கள் தவறாய் விளையாடுவார்கள். ஒரு விளையாட்டு என்று வைத்துக் கொண்டால் தவறாக விளையாடுகிறவர்களுக்கு வெற்றி கிடைக்காது. அது போலதான் அவர்களுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கப்பட்டு அடிக்கப்படுவார்கள், நரகத்திற்கு தள்ளப்படுவார்கள்.
விளையாட்டில் அதை வெளியேற்றி விடுவார்கள் அந்த கிரவுண்டை விட்டு. இப்படி செய்வது போலதான் துன்மார்க்கருக்கும் கர்த்தர் இந்த பூமியை விட்டு அகற்றி பாதாளத்தில் போட்டு விடுவார். அதனால் நாம் எந்த கூட்டத்தை சேர்ந்திருக்கிறோம்? உலக இச்சைகளில் மூழ்கி விளையாட்டு காரியங்களை பார்ப்பது, சினிமா, டிவி, மெகா சீரியல், பொழுதுபோக்கு காரியங்களில் ஈடுபட்டு பணம் சம்பாதிப்பது, மற்ற உலக காரியங்கள் எல்லாம் இன்பமாய் வாழ்வதற்கு தேவையான எல்லா காரியங்களையும் தேடுவது, அதை சம்பாதித்த பின்பு இன்பமாய் எப்படி ஒவ்வொரு நாளும் பொழுதை கழிக்கலாம் என்று வாழ்கிற வாழ்க்கை என்பது துன்மார்க்கமான வாழ்க்கை. இன்பத்தை நோக்கி ஓடுகிற வாழ்க்கை துன்மார்க்கமான வாழ்க்கை. இன்பம் என்று நாம் நினைப்பது எதுவுமே உண்மையான இன்பம் அல்ல. உலகத்தில் பணத்தை தேடி ஓடினாலும் அதில் இன்பம் கிடைக்காது. நிம்மதியின்றே அலைய வேண்டும். துக்கமும் வேதனையும் வலியும் இருந்து கொண்டே இருக்கும். பணத்தை அதிகமாய் சம்பாதிப்பதினால் நிம்மதியாய் வாழ்ந்துவிட முடியாது. புகழை சம்பாதித்தவர்களை பாருங்கள், அவர்கள் நிம்மதியாக இருக்கிறார்களா? அதுவும் கிடையாது. எதை சம்பாதித்தால் நாம் நிம்மதியாக இருக்க முடியும்? சந்தோஷமாக, உண்மையான சந்தோஷமாக, திருப்தியாக, வாழ்க்கை சலிப்பில்லாமல் வாழ முடியும் என்றால் கர்த்தரின் அன்பை சம்பாதிக்க வேண்டும். கர்த்தரின் அன்பை எப்படி சம்பாதிப்பது? கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வேத வசனத்தை ஏற்றுக்கொண்டு மனதார கடைபிடித்து அவரை அண்டிக் கொண்டு வாழ்வது மட்டுமே நம்மை பரிசுத்த உலகத்தில் கொண்டு போய் சேர்க்கும். முடிவில் பரலோகம் போவது மட்டுமல்ல, இவ்வுலக வாழ்க்கையிலும் சந்தோஷமும் சமாதானமும் நிலைத்திருக்கும். சொல்ல போனால் வெளியில் தெரியாது. நாம் அனுபவிக்கும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் மற்றவர்களால் புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் உண்மையில் பரலோகத்தின் நிழலை இந்த பூமியிலேயே நாம் அனுபவிக்க முடியும். ஏனென்றால் கர்த்தரே நம்மோடு கூட இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது இந்த உலகம் என்னதான் தூற்றினாலும் பேசினாலும் துன்மார்க்கமாய் நம்மை நடத்தினாலும் எவ்வளவுதான் நம்மை கொடுமைப்படுத்த நினைத்தாலும் வேதனைப்படுத்த அவர்கள் நினைத்தாலும் அவர்களே வெட்கப்பட்டு போவார்கள். நமக்காக கர்த்தர் யுத்தம் செய்வார். அப்படி இருக்க கர்த்தருடைய புது பலனோடு அவரோடு இணைந்து வாழ்கிற பரிசுத்த வாழ்வை நாம் தேர்ந்தெடுக்கும் பொழுது அது வெற்றியுள்ள வாழ்க்கையாய் மாறும். கர்த்தர் நல்லவர், மிகவும் பெரியவர். அவருக்கு கீழ்ப்படிந்து நம்மை தாயின் கருவில் கண்டெடுத்து அப்பொழுதிருந்து நம்மை அறிந்து வைத்திருக்கிற தேவன் நம் உறுப்புகள் எல்லாம் உருவாகும் நாட்களை எல்லாம் புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். அதற்கு காரணம் என்ன? எதற்காக எழுதி வைக்க வேண்டும்? காரணம் இருக்கிறது. காரணம் இல்லாமல் கர்த்தர் எதையும் செய்ய மாட்டார். பயனற்றதை செய்கிறவர் அல்ல கர்த்தர். சகலமும் அவருடைய கிரியைகள் அத்தனையும் மதிப்பு மிகுந்தது. வீணானது எதுவும் கிடையாது. அப்படி இருக்க நம் சரீரத்தின் உறுப்புகளை எழுதி வைக்கிறார், உருவாகும் நாட்களை எழுதி வைக்கிறார் என்றால் அதில் காரணம் இருக்கும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவர். நமக்கு தெரியாததெல்லாம் இல்லை என்று நினைக்க கூடாது. பரலோகத்தில் புத்தகங்கள் இருக்கிறது என்றும் அதில் பெயர் எழுதப்படுகிறது என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்தில் பல புத்தகங்களை குறித்து பரலோகத்தில் இருப்பதை சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு சிலவற்றை கவனிக்கலாம். மல்கியா 3ஆம் அதிகாரத்தில் ஞாபக புஸ்தகம் என்று பரலோகத்தில் இருக்கிறது, அதில் எழுதப்படுகிறது. கர்த்தருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களை குறித்து அவர்களுடைய பெயர்கள் எழுதப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது ஜீவ புஸ்தகம் என்று ஒன்று இருக்கிறது என்றும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது வெளிப்படுத்தல் புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படாதவன் எவனோ அவன் அக்னி கடலில் தள்ளப்படுவான் என்று கடைசி அதிகாரங்களில் இருக்கிறது. வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரத்தில் மிகப்பெரிய தூதன் ஒருவர் வந்து வானத்துக்கும் பூமிக்கும் பெரியவராய் நின்ற ஒரு பெரிய ஒரு தூதர் வந்து சமுத்திரத்தில் ஒரு காலையும் பூமியில் ஒரு காலையும் வைத்து மிக உயரமான ஒரு தூதர் வந்து இனி காலம் செல்லாது என்று சொல்லுகிறார். இப்படியாக அவர் கையில் ஒரு புஸ்தகம் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி பல இடங்களில் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் புஸ்தகத்தை பரலோகத்தில் வைத்திருக்கிறார். எதற்கு புஸ்தகம்? அதில் எழுதப்படுகிறது. புஸ்தகம் என்றால் நோட்புக். அதில் எழுதி வைக்கிறார்கள். மனிதர்களை குறித்து கவனித்து அவர்கள் செயல்களையும் அவர்களை பற்றின குறிப்புகளும் பரலோகத்தில் எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. அதை நன்கு தெரிந்து கொண்டு அதற்கேற்றபடி நம் வாழ்க்கையை சரிப்படுத்திக் கொள்வது
முக்கியம். நம்மை யாரும் பார்க்கவில்லை. நாம் என்ன வேண்டும் என்றாலும் செய்யலாம் என்ற எண்ணம் யாருக்கு இருந்தாலும் தயவு செய்து மாற்றிக்கொள்ளுங்கள். பரலோகம் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறது, எப்பொழுதும் உங்களை கவனித்துக் கொண்டே இருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதி ஒருவர் நமக்கு இருக்கிறார். எப்பொழுதும் அவர் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். கர்த்தர், நாம் மனித வாழ்க்கை என்பது கேமரா முன் நிற்பது போலதான். நாம் நம் வீட்டில் கேமராவை பொருத்திவிட்டு நாம் நடந்து கொண்டிருந்தால், நம் வேலைகளை செய்து கொண்டிருந்தால் அதில் எல்லா காரியங்களும் பதிவாகிவிடும். அதே போல பரலோகத்தில் இருந்து நம்மை இந்த பூமியில் நடக்கிற ஒவ்வொரு காரியத்தையும், ஒவ்வொரு மனிதனின் தனிப்பட்ட மனிதனின் செயல்களையும் கவனித்துக் கொண்டிருக்கிறார் கர்த்தர். அதை நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அதை கவனித்தால்தான் கர்த்தர் நியாய தீர்ப்பை கொடுக்க முடியும். நல்லோருக்கு நன்மையையும் தீயோருக்கு தீமையையும் சரிக்கு சரியாக அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் நாட்கள் வருகிறது. அது மிக சமீபமாய் இருக்கிறது. அப்படி என்றால் கர்த்தர் இன்று நம்மை கவனித்தால்தான் நாம் பாவம் செய்கிறோமா, பரிசுத்தமாய் வாழ்கிறோமா என்று கவனித்தால்தான் நியாய தீர்ப்பு நாளில் நியாய தீர்ப்பு கொடுக்க முடியும். நியாய தீர்ப்பு கிடைக்கும் என்று நினைக்கிற எல்லோரும் ஒப்புக்கொள்கிறோம். ஆனால் கர்த்தர் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை எத்தனை பேர் உணர்ந்திருக்கிறோம்? யோசித்து பார்ப்போம். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு துளி நேரமும் நாம் எங்கிருந்தாலும் கர்த்தர் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறார். இதற்கு ஆதாரமாக நாத்தான் என்ற ஒரு ராஜா, எலிசா தீர்க்கதரிசி, அவரை குறித்து ஒரு ராஜா சொல்லுகிறார். அதாவது இஸ்ரவேலில் ஒரு மனிதர் இருக்கிறார், தேவ மனிதர். அவர் ராஜாவே, அதாவது இஸ்ரவேலின் சத்துருக்களாக இருந்த ஒரு ராஜாவினிடத்தில் அந்த நாட்டு ஒரு மனிதன் சொல்லுகிறார். இப்படியாக அந்த ராஜாவினிடத்தில், இஸ்ரவேலை அழிக்க நம்மால் முடியாது. ஏனென்றால் அந்த இஸ்ரவேல் தேசத்தில் ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார். அவர் உம்முடைய அறை வீட்டிற்குள் நீர் பேசுவது, உம்முடைய தனி அறையில் நீர் பேசுவதை கூட அவர் தீர்க்க தரிசனமாக சொல்லி விடுவார். அவர் அந்த தேசத்தில் இருந்து கொண்டே சொல்லி விடுவார். நீர் என்ன நினைத்தாலும், நீர் என்ன செய்தாலும் அதையெல்லாம் அவர் சொல்லி விடுவார். அப்படி இருக்க, சத்ருவாக நீர் நினைக்கிற இஸ்ரவேலர்களை உம்மால் ஒன்றும் செய்ய முடியாது, அவர்களை வீழ்த்த முடியாது என்று சொல்வார். இந்த சம்பவத்தில் இருந்து நமக்கு தெரிவது, ஒரு தீர்க்கதரிசியால் எதிரி நாட்டு ராஜா தன் அறை வீட்டிற்குள் பேசுகிற காரியத்தை சொல்ல முடியும் என்றால் இவரால் மட்டும் எப்படி சொல்ல முடியும்? இவர் மனிதர் தானே, அது முடியாது. கர்த்தரே, பரிசுத்த ஆவியானவரே, தீர்க்க தரிசனத்தின் ஆவியானவரே அந்த மனிதர் பேசுவதை கொண்டு வந்து இங்கு சொல்லுகிறார். இன்றும் தீர்க்க தரிசனங்கள் நமக்கு சொல்லப்படுகிறது. எந்த தேசத்தில் என்ன நடக்கிறது என்றும், எந்த காலத்தில், எதிர்காலத்தில் வருவதை சொல்லப்படுகிறது. கடந்த காலத்தில் நடந்ததை நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. வேத புத்தகத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி இதெல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் அது எப்படி முடியும்? கர்த்தரே இதை கவனிப்பதினாலும் அதை நமக்கு சொல்ல முடிகிறது. அவர் எல்லாவற்றையும் பார்த்து அறிந்து வைத்திருப்பதினால் நமக்கு அதை திரும்பவுமாக சொல்லுகிறார். நம் முன்னோர்கள் செய்த செயல்கள் எல்லாம் இன்று நமக்கு சொல்லப்படுகிறது என்றால் எப்படி முடிகிறது? கர்த்தர் பார்த்ததினால் தான் நமக்கு சொல்லுகிறார். யோசிப்பையா செய்த செயல்கள் எந்த ஒரு பரிசுத்தமானா இருக்கலாம். தானியேல் ஐயா என்ன செய்தார்? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, அதாவது அனனியா, மிஷாவேல், அசரியா இவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை குறித்தான செயல்களை எல்லாம் வேதத்தில் துல்லியமாக அவர்கள் அசைவுகள் முதற்கொண்டு, ஏன் அனனியா, மிஷாவேல், அசரியாவை அவர்கள் ஏலத்தின் நெருப்பில் போட்ட பொழுது அவர்கள் முடி கூட கருகவில்லை என்று அவர்கள் முடியை கூட கவனித்து கர்த்தர் நமக்கு சொல்லவில்லையா? இப்படி துல்லியமாக நாம் கவனிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு பயந்து நடப்போம், அது மிகவும் அவசியம். கர்த்தர் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறார், அதை புரிந்து கொள்வோம். கர்த்தருடைய ஆலோசனைகள் எண்ணற்றது. கர்த்தர் நமக்கு எண்ணற்ற ஆலோசனைகளை வைத்திருக்கிறார். கடற்கரை மணலை போல நமக்கு ஆலோசனைகளை தருகிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தரிடத்தில் நாம் கேட்டு பெற்றுக்கொள்ள முடியும். ஆலோசனைகள் என்பது என்ன? நாம செய்ய வேண்டிய காரியங்கள், அதாவது நாம செய்ய வேண்டிய காரியங்கள், அவைகளை நமக்கு செய்ய தெரியாமல் தடுமாறும் பொழுது நாம் என்ன முடிவெடுப்பது, இந்த சூழ்நிலையில் என்ன செய்வது என்று தெரியாத பொழுது நாம கர்த்தரிடத்தில் கேட்டு, கர்த்தாவே எனக்கு ஒரு ஆலோசனை தாரும், நான் என்ன செய்ய வேண்டும், எப்படி முடிவெடுக்க வேண்டும் என்று
கர்த்தரிடத்தில் கேட்கும் பொழுது கர்த்தர் நமக்கு ஆலோசனைகளை தருவார். கர்த்தரிடத்தில் ஒரு முறை ஆலோசனை கேட்கிறோம், 2 முறை ஆலோசனை கேட்கிறோம். வாழ்நாள் முழுவதும் ஆலோசனைகளை கேட்கலாமா? கர்த்தர் கோபித்துக் கொள்வாரா? இல்லை, கண்டிப்பாக இல்லை. கர்த்தருடைய ஆலோசனை கடற்கரை மணலை போல பெரிது, எண்ணற்றது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்பொழுது வேண்டுமென்றாலும், எவ்வளவு வேண்டும் என்றாலும் கர்த்தரிடத்தில் நாம் ஆலோசனைகளை கேட்டுக்கொள்ளலாம். சரி, இது ஏன் ஆலோசனை என்று சொல்லப்படுகிறது? கட்டளை என்றால் என்ன, ஆலோசனை என்றால் என்ன என்று புரிந்து கொள்ள வேண்டும். நம் வாழ்க்கையில் கர்த்தர் சில கட்டளைகளை கொடுப்பார். கட்டளைகள், கற்பனைகள், நமக்கு வேதத்தை கொடுத்திருக்கிறார். அதன்படி நாம் நடக்க வேண்டும். அதுவே கட்டளைகளாய் இருக்கிறது, கற்பனைகளாய் இருக்கிறது. கர்த்தர் சொன்னதற்கு நாம் அப்படியே கீழ்ப்படிந்து நடப்பது. ஆலோசனை என்பது நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற உரிமை. நமக்கென்று ஒரு உரிமையை கொடுத்திருக்கிறார். நம் பிள்ளைகளுக்கு நாம சுதந்திரம் கொடுப்பது போல நம் பிள்ளைகளுக்கு நம் துணிகளை வாங்கி கொடுக்கலாம். ஆனால் எந்த நாளில் எப்பொழுது உடுத்த வேண்டும் என்பதை பிள்ளைகளை முடிவு செய்து கொள்வார்கள். நாம சொல்வதில்லை, இன்று இதைதான் நீ உடுத்த வேண்டும், இன்று இதைதான் உடுத்தக்கூடாது என்று நாம் ஒவ்வொரு நாளும் கட்டளையிட்டுக் கொண்டிருப்பதல்ல. அவர்கள் விருப்பப்படி செய்வார்கள். அவர்களுக்கு சில காரியங்களையும் உதவிகளை அதிக வழி நடத்துதல்களை கொடுப்போம். ஆனாலும் அவர்களுக்கு சுதந்திரம் உண்டு. இதை இப்படி செய் என்று ஆலோசனை செய்து அவர்கள் முடிவுக்கு நாம் விட்டுவிடும். அதே போலதான் கர்த்தர். கர்த்தர் நமக்கு தகப்பனாயிருக்கிறார், நாம் அவருக்கு பிள்ளைகளாய் இருக்கிறோம். அப்படி இருக்க கர்த்தர் நமக்கென்று சில உரிமைகளை கொடுத்திருக்கிறார். தெரிந்தெடுக்கும் உரிமை. இந்த உலகத்தில் பாவத்தையும் செய்யலாம், பரிசுத்தமானதையும் செய்யலாம். அது நம்முடைய விருப்பம். அதே போல கர்த்தர் நம்மை பரலோகத்திலும் சேர்த்துக் கொள்ளலாம், நரகத்திலும் போடலாம். அது அவர் விருப்பம். நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருக்கு அடங்கி நடக்கும் பொழுது நம்மை பரலோகத்தில் சேர்த்துக் கொள்வதும், இல்லை இந்த பிள்ளை எனக்கு வேண்டாம் என்று நரகத்தில் ஒதுக்குவதும் அவருடைய விருப்பம். அதே போல நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு கர்த்தர் ஒரு உரிமையை கொடுத்திருக்கிறார் அல்லவா? இதை நீ செய்யலாம், இதை செய்யக்கூடாது அப்படி என்று நாம் பரிசுத்த பாதையை தெரிந்து கொள்கிறோம். நீதியாய் வாழ நாம் முடிவெடுத்து அதன்படி வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்பொழுது நமக்கு சில பாடுகள் வரும், இயல்புதான். அப்படி வரும் பொழுது கர்த்தாவே நான் என்ன செய்வேன், எப்படி முடிவெடுப்பது, இந்த சூழ்நிலையை நான் எப்படி சமாளிப்பது, என் பிள்ளைகளை எப்படி வழிநடத்துவது, என் கணவரை எப்படி வழிநடத்துவது, என் மனைவியை எப்படி வழிநடத்துவது, அல்லது இந்த பிரச்சனைகளை குறித்து நான் எப்படி அவர்களோடு செயல்படுவது, அவர்கள் சொல்வதை கேட்கலாமா கேட்க கூடாதா, அல்லது ஒரு திருச்சபையாக இருக்கலாம், ஊழியமாக இருக்கலாம், யார் சொல்வதை நான் கேட்பது, எப்படி நடந்து கொள்வது, அரசாங்க காரியங்களாய் இருக்கலாம், இந்த துறையில் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறது, இதுக்கு நான் என்ன செய்யலாம் என்று நாம் பலவிதமான குழப்பங்களோடு இருக்கும் பொழுது நாம் கர்த்தரிடத்தில் போய் கேட்டால் கர்த்தர் நிச்சயம் ஆலோசனை தருவார். எண்ணற்ற ஆலோசனைகள் அவர் வைத்திருக்கிறார். எந்த சூழ்நிலைகளுக்கும் அவர் ஆலோசனைகளை தர அவரால் முடியும். நிச்சயம் அப்படி நமக்கு கொடுத்து அவர் நம்மை வழி நடத்துவார். இப்படியாக கர்த்தர் அநேகம் ஆசீர்வாதங்களையும் ஆலோசனைகளையும் நமக்கு தந்து வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஆதலால் நாம் கர்த்தருக்கு பயந்து அவருக்கு கீழ்ப்படிந்து நீதியின் பாதையில் நடந்து இவ்வுலகத்தில் சமாதானத்தை பெற்று நித்திய ஜீவனையும் சுதந்திரித்து சந்தோஷமாய் சமாதானமாய் நாம் கர்த்தரிடத்தில் போய் செய்ய வேண்டும். அதற்காக நாம் முயற்சி செய்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.